அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முந்தானேத்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. கரூரில் நடந்த துயர சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு 4 நிமிஷம் 45 செகண்டுக்கு அந்த வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோவில் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா அல்லது ரொம்ப அப்படியே கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுகுற மாதிரி அப்படிலாம் எதுவுமே பேசல. அவர் நிதானமாக அவர் சொல்ல விரும்பிய கருத்துக்களை ரொம்ப சுருக்கமாக 4.5 நிமிஷத்துல பேசிட்டு போயிட்டாரு. அது 2 வகையான பார்வையிலும் பார்க்கப்படுது. கரெக்டா பார்க்கக்கூடியவங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இந்த நேரத்துல இப்படி பேசுறது தான் சரியா இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப வைகோ அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்னா தேம்பி தேம்பி அழுவாரு, கேமரா முன்னாடி பிரஸ் முன்னாடி பயங்கரமா அழுவாரு, மேடையில அழுவாரு, அப்படி இல்லைன்னா அப்படி நெஞ்ச வெட்டச்சிக்கிட்டு பயங்கர ஆக்ரோஷமா கண்ணுல நீர் ததும்ப பேசுவாரு. இது எல்லாமே நடக்கும். ஆனா விஜய் அவர்கள் அந்த மாதிரி பண்ணாம அவர் சொல்ல வந்த கருத்துக்களை மக்களை நோக்கி என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு முதலமைச்சரை நோக்கி என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிட்டாரு. இதை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு பார்வையும் வர ஆரம்பிச்சு. என்னன்னா, ச்சே என்ன மனுஷன்யா நீ, ஒரு சேடிஸ்டா இருக்க, உன் முகத்துல ஒரு சோகம் கூட தெரியல, உன் முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணீர் கூட வரல, அப்படி என்ன ஒரு கல் நெஞ்சக்காரன் நீ, அதான் சொல்றோம் சைக்கோ விஜய், கொலைகாரன் விஜய், பாருங்க அவன் முகத்துல ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லை அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இதை வைத்து பயங்கரமா பண்ணணும். இப்போ அதான் சொன்னேன், வைகோ உதாரணமே நான் சொன்னேன். ஐயா கருணாநிதி அவர்கள் கூட அதை பண்ணுவார். பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்னா அதை பயங்கர எமோட் பண்ணுவார். அவர் பேசும்போது அழுவார், தேம்பி தேம்பி கேமரா முன்னாடி அழுவார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணாம அவர் ரொம்ப நிதானமா சொல்லியிருந்தாரு. இது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனா உளவியல் ரீதியாக யோசிக்கக்கூடியவங்களாகட்டும் அல்லது இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு சில விஷயம் புரியும். என்னன்னா ஒரு தனி மனிதனும் ரியாக்ட் பண்ற விதம் அப்படிங்கிறது அப்படியே மாறுபடும். இப்ப எனக்கு ஏன் அதை பார்க்கும்போது என்னடா மூஞ்சில கொஞ்சம் கூட சோகமே இல்லை அப்படின்னு தோணல. ஏன்னா இப்ப என்னுடைய கேரக்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வீடியோல நான் பயங்கர எனர்ஜெட்டிக்கா பேசுறேன் இல்லையா, என்கிட்ட நேர்ல பழகுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இந்த மாதிரி நான் ஸ்டாப்பா பேசக்கூடிய ஆள் கிடையாது. நான் அமைதியா தான் இருப்பேன். பெரும்பாலும் ஃபோன் கால்ஸ் வந்தா கூட அதிகமா அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். குறிப்பா ஒரு இறப்பு அது ரொம்ப சொந்தத்திலேயே நடந்துருச்சு அப்படின்னா கூட அங்க போகணும்னு நினைப்பேன். ஆனா அங்க போயிட்டு எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. இப்ப நான் அங்க போறேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இறப்பே நடந்திருக்குது, அங்க எங்களுடைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க கட்டி பிடிச்சி அழுகுறாங்கன்னா கூட அவங்க கிட்ட எப்படி முகத்தை வச்சுக்கணும், அவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. எனக்கு அழுக அந்த நேரத்துக்கு வராது. அதுக்கப்புறம் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நினைச்சு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர்ஸும் ஒரு விதமா இருப்பாங்க. ஒரு சிலர் அங்கேயே எல்லாத்தையும் கொட்டி தீத்துருவாங்க. ஒரு சிலர் அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அப்படி இருக்காத, அழுதாதான் உன் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு என்ன மாதிரியான சுமையை அல்லது என்ன மாதிரியான வழியை உள்ள கேரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம மேலோட்டமா முகத்தை பார்த்து கணிக்கவே முடியாது. பயங்கரமா ஒப்பாரி வச்சு அழுதுட்டு வெளியே போயிட்டு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறவங்களும் இருக்காங்க. இப்படி பல கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால இந்த வீடியோவை வச்சு இது சோகம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்றது எந்த வகையில நியாயம் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்றாங்க, இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் மீது தப்பே இல்லையா, நீ ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப 4-5 வீடியோ போட்ட எந்த விமர்சனமுமே விஜய் மேல வைக்கலையே, எந்த விமர்சனம், ஏன்பா அவர் லேட்டா வந்தது தப்பு இல்லையா, அங்க அத்தனை பேர் கூட்டம் கூடுறாங்கன்னு தெரிஞ்சு டைமுக்கு அவர் போகாது தப்பு இல்லையா அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் தரப்புல இன்னும் பெட்டரா பிளான் பண்ணிருக்கணும், இன்னும் பெட்டரா டைமிங்கை ஃபாலோ பண்ணிருக்கணும், இன்னும் கூடுதலான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ணிருக்கணும், அலர்ட்டா இருந்திருக்கணும். அப்படிங்கிறது எல்லாமே நாம இன்னைக்கு இல்ல, ஒவ்வொரு வீடியோலும் நீங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபுல்லா பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஜய் அவர்களுக்கும் நம்ம சொல்லிருப்போம், ஹெலிகாப்டர்ல விஜய் போகணும், அது போறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டே தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பாத்தீங்களா பாக்கலன்னு உங்களுக்கு தெரியல. இதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து நான் பேசியிருந்தேன். அந்த தமிழில் கூட நீங்க பாப்பீங்க. ஹெலிகாப்டரா இருந்தா ரொம்ப நல்லது, ஊர்வலமா போறது வேண்டாம், ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்பாட்ல இருந்து அப்படியே போய் மக்கள் சந்திப்பை நடத்திட்டு அங்கிருந்து மறுபடியும் அடுத்த மாவட்டத்துக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே சரியா இருக்கும். இதுக்குள்ள எப்படா ஒரு பிரச்சனை நடக்கும், எப்படா ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும், அதை வைத்து பயங்கரமா அரசியல் பண்ணலாம்னு சொல்லி பல பேர் காத்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தாவேக்காரங்க கூடுதல் பொறுப்போட இருக்கணும், எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிக்கணும், நார்மலா தான் பிஹேவ் பண்ணணும். வெறித்தனமான அந்த ஃபேன் ஃபாலோவிங் காரணமாக இது உங்களுக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களை நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ற கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் ஒவ்வொரு வீடியோலையுமே. ஆனா இந்த நிகழ்வு நடந்த பிறகு நீ குற்றவாளி, நீ தான்டா குற்றவாளி அப்படின்னு பேசுறத நான் நிறுத்தி வச்சேன். ஏன் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா இப்போ கொடூர குற்ற உணர்ச்சியில் அவங்களே இருப்பாங்க. கொடூரமான பயங்கரமான ஒரு மனப்பான்மை, அது எல்லா உணர்வும் கலந்த மனப்பான்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை பார்க்க வந்த இத்தனை பேர் இறந்துட்டாங்களே, ஏதோ ஒரு வகையில் அதுக்கு நம்மளும் தானே காரணம். பல உணர்வுகள் அவங்களுக்குள்ள போயிட்டு அவங்கள பயங்கரமா ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நேரத்தை கொலகாரா கொலகாரா கொலகாரான்னு பேசி
அவங்களை இன்னும் போட்டு அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருந்துச்சு. அதே சமயத்துல இங்க அவங்க மேல தப்பு இருக்கு, ஒரு அரசியல் கட்சியாக ஒரு கூட்டத்தை கூட்டணும், மாஸ் காட்டணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இது. அவங்க பஸ்ல ஊர்வலமா போறதை வந்து அவங்க கெத்துன்னு நினைச்சாங்க. அதனுடைய விளைவு தான் இது. டைமிங் ஃபாலோ பண்ணல அப்படிங்கறது எல்லாமே சொல்லப்பட்டா இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். இப்ப பார்த்தா ஒண்ணும் இல்ல, இந்த முப்பெரும் விழா உதாரணமே எடுத்துக்கலாமே. இப்ப திமுக இருக்கு அப்படின்னா அவங்க கூட்டம் கூட்டணும்னு ஆசைப்படலையா? அவங்க மாஸ் காட்டணும்னு ஆசைப்படலையா? என்ன பண்ணாங்க அதுக்காக? இங்கேயாச்சும் வந்து அவங்களா ஓனா வராங்க மக்கள். நம்ம ஒரு வீடியோ கூட பார்த்தோம், ஆதவர்ஜுனா அவர்களுடைய ஒரு வீடியோ. அவங்களுடைய கூட்டம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கிற டைம்ல அவரு பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் கூட அவர்கிட்ட பேசுறாங்க, நாங்க வரணும், நாங்க விஜய் அண்ணாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆதவ அவர்கள் அப்பயே சொல்றாரு, வேணா நீங்க வராதீங்க, டிவியில பாருங்க, இங்கெல்லாம் குழந்தைங்கலாம் வரக்கூடாது, சின்ன பசங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அது போக அவங்க தொடர்ச்சியாக அறிக்கைகள்லாம் விட்டுட்டு தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வர வேணாம், இப்படி எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதையும் தாண்டி சரி ஒன்னும் நடக்காது அப்படின்ற நம்பிக்கையில எல்லாருமே எல்லா நிகழ்ச்சியுமே பண்றது. இப்ப நான் வரேன், அவங்களாச்சும் இதெல்லாம் பண்ணாங்க. இந்த வீடியோ கூட நீங்க பாருங்க. ஆனா திமுக அவங்களுடைய முப்பெரும் விழாவுக்கு கூட்டத்தை எப்படி கூட்டினாங்க அப்படின்ற காட்சிகள் நம்ம பார்க்கல. மழை அன்னைக்கு பயங்கரமான மழை வரப்போகுது அப்படின்னு தெரியும். அதாங்க அந்த 1 லட்சம் சேர் போட்டு எல்லாமே ஃபுல் ஆகி வெளியே 1.5 லட்சம் பேர் இடம் கிடைக்காம இருந்தாங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போட்டு பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அதான் அந்த கூட்டத்துக்கு மக்கள் எப்படி கூட்டிட்டு வரப்பட்டாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டாடா ஏஸ், பிக்கப்பு, இந்த மாதிரியான வாகனங்கள். இந்த வாகனங்கள் எதுக்கு பயன்படுத்தப்படுற வாகனம்? ஆடு மாடுகளை ஏத்துறதுக்கு. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இந்த மாட்டு சந்தை, ஆட்டு சந்தை அங்கெல்லாம் போயிட்டு விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ஏத்திட்டு போறதுக்கும் பயன்படுத்தப்படுற ஒரு வாகனம். அது மக்களை ஏத்துறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு வாகனம் இல்லையா? ஆனா அந்த வாகனத்துலதான் அரசாங்கம், ஆளுங்கட்சி அவங்களுடைய கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டிட்டு வர ஆட்கள் எப்படிப்பட்டவங்க? வயதானவர்கள், பெண்கள், உடல்நிலை வந்து கொஞ்சம் பலவீனமா இருக்கிறவங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு அம்மா வண்டியிலிருந்து இறங்குற காட்சியை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. காலை வச்சு கீழே இறங்க முடியாத நிலைமையில அவங்க இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு பாட்டி தராங்க? 200 ரூபாயா? அப்போ அவங்க பப்ளிக் என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க? அது எப்படி? அவங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி இல்லையா? இப்போ மறுபடியும் அந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சிக்கு வருவோம். அன்னைக்கு வராங்க, மழை பெய்யுது, மழை முடிஞ்சு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மறுபடியும் அந்த பிக்கப் வண்டிங்கெல்லாம் லைனா போகுது. எப்படி லைனா வந்துச்சோ அந்த மாதிரி லைனா போகுது. லைனா போகும்போது மழையில நனைய வச்சுட்டு கோழி வண்டியை தூக்கிட்டு போற மாதிரி கோழிங்களை பாக்ஸா அடைச்சு எடுத்துட்டு போவோம்ல, அப்படிதான் எடுத்துட்டு போறாங்க. அப்போ எல்லா கட்சிகளுக்குமே இந்த கூட்டத்தை கூட்டணும், மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செலவு பண்ணி ஆட்களை கூட்டிட்டு வர நிலைமையில தான் நம்ம இங்க இருக்கோம். விஜய் அவர்கள் கூட்டத்துக்காச்சும் இயற்கையா வருது. இப்போ இந்த இடத்துல முழுக்க விஜயை டார்கெட் பண்ணி அந்த பிளேமை மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இங்க மாபெரும் பவரை தன்னுடைய கையில வச்சிருக்கிற, மாபெரும் அதிகாரத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கிற அரசாங்கம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் கோட்டை விட்டது, எந்தெந்த இடங்களில் எல்லாம் இந்த விஷயத்தை வந்து இன்னும் சீரியஸாக அணுக தவறியது, எந்தெந்த இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க தவறியது, அவர்களுக்கு வந்து தேவையான இடம் கொடுக்க தவறியது அப்படிங்கிற இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் பார்க்கப்படாம போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் ஆரம்பத்திலிருந்து விஜய் தரப்பை விட கவர்மெண்ட் தரப்பை நோக்கி அதிகமாக கேள்விகளையும் பார்வைகளையும் முன் வச்சுட்டு இருந்ததை நீங்க பார்க்க முடியும். இதுதான் வித்தியாசம், இதை புரிஞ்சுக்கணும். உடனே நிறைய பேர் வந்து விஜயை காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. இங்க பாருங்க, சவுக்கு சங்கர் வந்து பெண் காவலர்களை ஆபாசமாக பேசிட்டு சிறைக்கு போனாரு அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அப்போ சவுக் சங்கர் மீது தவறு பேசுனது தவறு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எடுத்துக்கிட்டு அதை பத்தி நம்ம நீட்டி முழுக்கி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, அங்க கைது அப்படின்றது ஒண்ணு நடந்த பிறகு அங்க குண்டாஸ்னு ஒண்ணு நடந்து அதுக்கப்புறம் அவருக்கு கையை உடைச்சிட்டாங்க அப்படின்றது வந்து காவல்துறையில அவர் கஸ்டடியில வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற செய்தியிலிருந்து, அதுக்கப்புறம் ஒரு குண்டாஸ் போட்டு மறுபடியும் அது உடஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு குண்டாஸ் போட்டாங்க அப்படின்ற செய்தியிலிருந்து இதை போக்கஸ் பண்ணாம போயிடுவோம். எப்பயுமே அரசு அதிகார வர்க்கம் அவர்கள் அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அல்லது சரியாக பயன்படுத்தவில்லை அப்படின்ற கோணத்தை தான் நாம் அதிகமாக பார்க்க வேண்டும். அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நான் ஒரு விஷயத்தையும் அணுகணும் அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கிற இடத்துல வேற எந்த கட்சி இருந்தாலும், அது நாம் தமிழர் கட்சியாக இருந்திருந்தாலும் நான் இதே ஸ்டாண்ட் தான் நான் எடுத்திருப்பேன். நாம் தமிழர் கட்சிக்காரங்க நிறைய பேர் வந்து திட்டுறாங்க, எப்படிடா நீ வந்து விஜய் பத்தி ஒரு குறை கூட சொல்ல மாட்டியான்ட்டு. நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன்ல ஒருவேளை இந்த இடத்துல நாம் தமிழர் இருந்து வேற ஏதோ மாதிரி விபத்து, ஓகேவா, இருந்து இப்படிதான் வந்து கொலைப்பள்ளியை நாம் தமிழர் மேல போடுறாங்கன்னா, நான் நாம் தமிழர் மேல ஒரு குறை கூட சொல்லாம கம்ப்ளீட்டா யார் கொலைப்பள்ளி போடுறாங்களோ அவங்க கையில தான் அதிகாரம் இருக்குதுன்னா அவங்கள தான் கேள்வி கேட்டிருப்பேன். அதுதான் இந்த இடத்துலயும் நடக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, நான் கேட்கிறேன் அப்படிங்கிறத விட எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து எல்லாருமே அதை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல விஜய் அவர்கள் மீது அந்த கொலைப்பழி
பிணநாயகன், பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுகிற தலைவர், பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுகிற ஒரு சைக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து கட்டமைக்கப்பட்டு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அரசாங்கத்தின் மீது எந்த விதமான குளறுபடியுமே இருப்பதாக தெரியல, தெளிவா இருக்கு எல்லாமே அப்படிங்கிற பார்வை எடுத்து வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பல்வேறு ஊடகவியலாளர்கள், யூடியூப் சேனல்கள், நடுநிலையாளர்கள்னு பேசக்கூடியவங்க நிறைய பேர் இன்னைக்கு அதை பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் அங்க நடந்த உடனே பல்வேறு பேரிடம் பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்குது. நான் ரொம்ப டீட்டெயிலெல்லாம் பேச விரும்பல. யார் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்றதெல்லாம் கூட நான் சொல்லப்படல. பல்வேறு நபர்கள் இன்னைக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவங்களா பேசல அப்படிங்கிறத மட்டும் நம்மளால புரிஞ்சிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி என்ன, குறிப்பா இத்தனை நாளா எங்களை எதிர்த்துட்டு இருந்தவங்க இந்த நேரத்துல விஜய் எதிர்த்து பேசினா கரெக்டா இருக்கும். இப்ப எங்க ஆளுங்களே எங்களுக்காக பேசுறதும், இத்தனை நாள் எங்களை எதிர்த்துட்டு இருந்தவங்க எங்களுக்காக பேசுறதும் எவ்வளவு வித்தியாசம், நம்பகத்தன்மை எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரியாம இல்லைங்க. அவ்வளவு ஒன்றும் பச்சை குழந்தைங்க நம்ம கிடையாது, சரியா? இன்னைக்கு இப்படி ஸ்டாண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் என்ன திட்டி கூட நீ பேசிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற புரிதல்லாம் வராதா என்ன? புரியாமலாம் ஒன்றும் இல்லை, ரைட்? புரிஞ்சு அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியும், இல்லாதவங்களுக்கு எல்லாமே பேன் தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு பக்கம் விட்டுருங்க. இந்த சூழல்ல அந்த கொலைகாரன், பிணநாயகன் அப்படின்லாம் முத்திரை குத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ ஜூனியர் விகடன்ல ஒரு கார்ட்டூன் வந்து போடுறாங்க. அதாவது வரிசையாக பிணங்கள் இருக்குது, விஜய் அவர்கள் தலையில கை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம க்ளூலெஸ்ஸா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாருன்னு ஒரு கார்ட்டூன் ஒன்று போடுறாங்க. இந்த கார்ட்டூனை திமுக ஆதரவாளர்கள் என்ன பண்றாங்கன்னா வேற மாதிரி எடிட் பண்றாங்க. எப்படி? வரிசையாக பிணங்கள் இருக்கிறது, விஜயோடைய பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸுக்குள்ள விஜய் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியே அதை எடிட் பண்ணி விஜய்க்கு அகேன்ஸ்டா போடுறதுக்காக அதை போடுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு ஐடி விங் பண்ணுது, இது ஒரு ஃபேக் ஐடி பண்ணுது அப்படின்னா நம்மளால பண்ணதாண்டா செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் விஜய் அவர்களுடைய வீடியோவுக்கு பதில் சொல்கிறேன் பேர்வழின்னு சொல்லி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. அதுல ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றாரு. செருப்பை தூக்கி வீசினது என்பது கவனத்தை ஈர்ப்பதற்காக வீசி இருக்கலாம், அது வந்து என் பேரை சொல்லும் போது வீசினது கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு அவர் நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஓகே, அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவங்க விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு அவங்க அரசாங்கத்தின் சார்பில் அவங்க பயன்படுத்துறாங்க இல்லையா ஒரு என்னது பவர் பாயிண்ட். அந்த பவர் பாயிண்ட்ல தான் இந்த டைமுக்கு இந்த நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற பவர் பாயிண்ட். அந்த பவர் பாயிண்ட்ல நான் சொன்னல அந்த எடிட்டட் பிக்சர்ன்ட்டு விஜய் பஸ்ல உட்காந்துக்கிட்டு சைக்கோ மாதிரி சிரிக்கிற மாதிரி, அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஊரு நைட்டு 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப அவர் போகும்போது அங்க அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, அவங்க பசங்க மட்டும் இருக்கிறாங்க அங்க நிறைய பேர், அங்க ரொம்ப அடர்த்திலாம் கிடையாது, ஓரளவுக்கு அப்படி இருக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு அவர் விஜய் வந்து பேசல, அவங்கள பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க அவர்கிட்ட வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட பாத்தீங்கன்னா மேலே ஏறி அவங்க கிட்ட ஏதோ சில ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, நீங்க பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களோட லைட் ஆஃப் பண்ணி போட்டது, விளையாடுனது அப்படிங்கிறது எல்லாமே அப்ப நடந்தது. அப்படி நெருக்கடியான கூட்டத்தில் நடந்த விஷயம் கிடையாது, அது லேட் நைட் நடந்த ஒரு விஷயம். அது எல்லாம் முடிஞ்சு டயர்ட்னஸ்ல இருக்கிற ஒரு டைம்ல இப்போ இந்த பிக்சரை எடுத்து இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு மேட்ச் பண்ற மாதிரி போட்டு கவர்மெண்ட் சார்பில் ஒரு முன்னாள் அமைச்சர் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு லைவ் கான்ஃபரன்ஸ்ல அந்த இமேஜை போட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்ப புரியுதா யார் பிண அரசியல் பண்றாங்க அப்படின்ட்டு? அப்போ ஒருத்தனை கொலைகாரன் அப்படிங்கிற முத்திரை குத்துறதுக்காக நேரடியாகவே ஒரு எடிட்டட் பிக்சரை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது வேற பேக்ரவுண்ட் பிக்சரே கிடைக்கலையா? பிண அரசியல் விஜய் பண்றாரு அப்படின்ட்டு. என்ன விஜய் வந்து பிண அரசியல் பண்ணாரு? எங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கு, நாங்க வழக்கு கேட்கிறோம், நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம், எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும். அதே போக பாத்தீங்கன்னா ஏன் இது கரூர்ல மட்டும் நடந்துச்சு இப்படின்னு சொல்றது பிண அரசியலாம். ஆனா பணங்கள்லாம் லைனா இருக்குது, விஜய் பஸ்ல உட்காந்து அதை ரசிச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற இமேஜை பயன்படுத்தி பேசுறது வந்து பிண அரசியல் கிடையாதான். அதே போல மாணவர் அணி அப்படின்ற சார்பில், மாணவர் இயக்கம் அப்படின்ற சார்பில் யார் போஸ்டர் ஓட்டினாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துச்சு. நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. யார் சொல்லிங்க இந்த போஸ்டர் ஓட்டுறீங்கன்னு சொல்லி 2 பெரியவங்க கிட்ட கேட்கும்போது யார் பேரை சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படின் போது ஒருத்தர் ஒரு சம்பவம் நடக்குது, அது சம்பந்தமாக விசாரணை போயிட்டு இருக்குது, என்ன ஏதுன்ற முடிவு தெரியாததுக்கு முன்னாடியே நீ கொலைகாரன், அந்த கொலைகாரனை கைது செய்யன்னு சொல்லி போஸ்ட் ஓட்ட வைக்கிறாங்க. ஆனா அப்படி மாணவர் சங்கம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அது நாங்களே இல்லைன்னு சொல்லி அந்த மாணவர் சங்கம் சார்பில் இருந்து அறிக்கை வருது. அந்த போஸ்டர் ஒட்டினது எந்த கட்சிக்காரங்க? தமிழ்நாடு முழுக்க ஒட்டிருக்காங்க, கொலைகாரன் விஜய் கொன்னுட்டான், கொலை செய்யறான், அவனை கைது செய்யுங்க அப்படின்ட்டு. அப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் பிண அரசியல் இல்லையா? எது பிண அரசியல்? இப்படி போஸ்ட் ஓட்டுறதும், கவர்மெண்ட் சார்பில் நடத்துற பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்றதும், இதெல்லாம் பிண அரசியல் இல்லையா? பொறுமையா யோசிச்சு பாருங்க.
கொஞ்சமாச்சு சென்சிபிளாக யோசிச்சு பாருங்க. அப்படின்னும் போது இப்போ வதந்தி பரப்புகிறவர்கள் கைது, பொய்யான தகவல்களை பரப்புகிறவர்கள் கைது அப்படின்னு சொல்லி துரத்தி கைதுகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. வழக்கு அப்படின்றதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். ஒருத்தனை கொலைகாரன் அப்படின்னு சொல்லி முன்முடிவுக்கு வந்து கொலைப்பழி சுமத்துறது வதந்தி இல்லையா? கொண்டுட்டான், 40 பேரை கொண்டுட்டான்னு சொல்லி வெளிப்படையாகவே ஃபேக் ஐடிஸ்லாம் இல்லை, முக்கியமான என்ன சொல்றது அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் போட்டு கொலைகாரன் ஒருத்தனை கொலைகாரன் அப்படின்னு சொல்றது இது பார்த்தீங்கன்னா அவதூறு அல்லது இது தப்பான வதந்திகளை பரப்புறது அப்படின்றதுல வராதா? அதாவது ஒருத்தர் பிஜேபிக்காரர் யாரோ ஒருத்தர் தான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆர்வத்தில் அல்லது ஆர்வ கோளாறுல வீடியோ போட்டு செந்தில் பாலாஜி அவர்களே அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, கொலைகாரன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி வீடியோ போட்டதுக்காக அவர் கைது செய்யப்பட்டார், வதந்தி பரப்பிட்டார், கைது செஞ்சுட்டாங்க அப்படின்ற லாஜிக் படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அப்ப விஜய கொலைகாரன் அப்படின்னு சொல்றதும் விஜய கொலைகாரன் அப்படின்னு பேசுறதுக்கு மட்டும் 100% சுதந்திரம் இங்க வழங்கப்பட்டிருக்குது. யார் வேணா பேசலாம், நான் கூட பேசலாம், நீங்க கூட பேசலாம், உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கூடுதலாக உங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய சில உற்சாக ஃபேக்டர்ஸும் கிடைக்கும். சந்தோஷமா சொல்லு விஜய் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி சுதந்திரமா சொல்லு, உன்னை யாரும் தடுக்க மாட்டோம், உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். அப்படி எவ்வளவு வேணா வதந்தி பரப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் அங்க எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்குள்ள உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு இமேஜை போட்டு பரப்பு, அதெல்லாம் வதந்தியில வராது, அதெல்லாம் எந்த வகையிலும் பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிற இந்த போக்கு ஜனநாயகமா அப்படின்ற அந்த கேள்வியை மனசாட்சியோடு நேர்மையோடு கேட்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த இடத்துல என்ன பதில் வரும்? மக்கள்கிட்டயே நான் விட்டுறேன், மக்கள் இதை முடிவு பண்ணட்டும். என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நடக்க போற நிகழ்வுகள் நிறைய இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.